வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி கண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல்லாரதாகி அவ்வறிவு ஒன்று முதல்லாரதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்திடும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்திடும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்திடும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே
பரிணாமத்துல நான்காவது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 128 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது. நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்ளும். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்ளும். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறும். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றும். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி பிறந்து கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து ஒற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்ளும். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயக்கிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்று மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம்.
காலத்துல பெண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். பெண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறும். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் பெண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை சக்திகளத்தை நோக்கி இந்த தவம் இயற்றுவது. நிறைந்த சக்திகளமாகிய ஆகாசத்துல மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோலம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிது என்று கணக்கெடுத்திருக்கிறார். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்றும் தன்னைத்தானே முடித்துக் கொண்டு என்பது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்து அளிக்க வந்தது. சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சூரியன் மீதே மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வந்தது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார்கள். புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்கும். சூரியனை சுற்றி 2வது வட்டப்பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருக்கிறது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இதையெல்லாம் அளிக்க வந்தது. சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய
காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாங்க. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 3வது வட்டத்தில வட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் 2,30,30 மைலுக்கு அப்பால். 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது ரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் பலம் தருவது. நாம் எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாறு சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது பட்ட பாதையில சூரியனை சுற்றிக் கொண்டிருப்பது 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல்மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவனுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவனுடைய காந்தாலை கதைகள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் குருவனுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
கடினமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் ஆயுள் நேரம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி அவன் ஏற்றுக்கொள்ளும். ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது அவன் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்திலே அணுக்கள் செயலத்து நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாய் பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு போன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோடு கலந்து கொண்டிருக்கிறது. சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் கருநிறமான காந்தாலை பாதைகள் ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுவோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டே இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை பலங்கள், உடல் நலம் அனைத்து அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை கொண்டு கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா வீட்டினுடைய எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு இந்த 12 வீடுகளாக உள்ள
இந்த மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம். உடன் பிறந்தவர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்துவோம். அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் இது மாதிரி மெடிடேஷன் சம்பந்தமான வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.